ஓ, இதுதான் கிரேட் ஷூ ஷைன் ஃபேஸ் ஃபைன் மெஷின். ஷூ ஷைன் ஃபேஸ் ஃபைன் மெஷின். எக்ஸாக்ட்லி பாஸ். ஒரே நேரத்துல ஷூவையும் பளிச்சுனாக்கிடும், முகத்தையும் பொலிவாக்கிடும். இது ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி, அது மட்டும் இல்லாம பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி இதை பயன்படுத்திக்க முடியும். நீங்க இந்த சேர்ல உட்காருங்க, கீழே ஷூஸ் பளிச்சிடும், மேல உங்களுடைய முகம் பளிச்சிடும். அதுவும் 2 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல பேட்டரியில இயங்குது. ஒரே சார்ஜ்ல 10 பேரை தயார் பண்ணலாம். வெரி குட் பகேலா, இது நேரத்தை மிச்சப்படுத்துற மெஷினா இருக்கு. கண்டிப்பா பாஸ். மெஷின் எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, இந்த மெஷின் எப்படி வேலை செய்யுது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட முயற்சி பண்ணி தான் பாரு, அப்புறம் தான் தெரியும். அட நான் பண்ண மாட்டேன், இது நம்பிக்கை இல்ல. தெரியல என்னத்தை உருவாக்கி இருக்கான்னு. ஆனா முயற்சி பண்ணி பார்க்காம இது எப்படி தெரியும் தகேலா? பாஸ், நீங்க முயற்சி பண்ண விரும்புறீங்களா? தெரியலையே, ஆனா மனசு சொல்லுது தகேலாவை முதல்ல முயற்சி பண்ணி பார்க்க வைக்கணும்னு. நான் பண்ண முடியாது, ஆனா தகேலா முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனா பாஸ், அட முயற்சி தான் பண்ணி பாரு, இந்த பகையில என்ன பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். நீ உட்காரு, உன்னை வெளியில இருந்து நான் அப்சர்வ் பண்றேன். அட வாத்த கேளா, எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணி பாரு. நீ அடிக்கடி இந்த மெஷின்ல உட்காருவே அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி தர்றேன். என்னை ஏன் லாக் பண்ணிட்டீங்க? அட இது உன்னுடைய பாதுகாப்புக்கு தான். Get ready for new age show, Face Fine Machine by Takela the Scientist. இது என்ன நடக்குது, என்ன நடக்குது? இந்த மெஷின் இப்பதான் வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கு, பார்க்கலாம் அடுத்து என்ன ஆகுதுன்னு. இல்ல இல்ல பகேலா, இது நிப்பாட்டுப்பா. பகேலா, இதுதான் உன்னுடைய மெஷினுடைய லட்சணமா? இது முகத்துக்கு பாலிஷ் அப்புறம் ஷூக்கு மசாஜ் பண்ணிருக்கு, அதாவது மெஷின் மோசம். இல்ல இது தகேலாவோட காரணம் தான். மெஷின் ரொம்பவே நல்ல மெஷின் தான். பகேலா, இருங்க சண்டை போடாதீங்க நண்பர்களே. ஃபார்முலா பயன்படுத்துங்க, இது மாதிரி எந்த ஒரு டிவைஸ்லயும் ஆகலாம். இதுல இவரால எந்த ஒரு தவறும் இல்ல. கோகோவோடையும் இப்படித்தான் ஆச்சு. கோகோ, இந்த கோகோ என்னது? இது கோகோ. இந்த கோகோ என்னது? இந்த கோகோ என்னுடைய ரோபோட் ஃபார்முலா போட்டு இது நானே என்னுடைய கையால கடுமையான உழைப்புக்கு பிறகு இதை உருவாக்குனேன். ஒரு நிமிஷம், முதல்ல நீங்க இத சொல்லுங்க, உங்களுக்கு எங்களை பார்க்க முடியுதா? இல்லாம பின்ன ஃபார்முலா போட்டு பாக்குறதுக்கு என்ன பெரிய ஃபார்முலா போடணும்? கண்ணு இருக்கு, பாக்குறேன். அது ஒண்ணு இல்ல, அது விஷயம் என்னன்னா, அது நாங்க பேய்கள். பயப்படாதீங்க, நாங்க நண்பர்களுக்கெல்லாம் நண்பர்கள், அப்புறம் பகைவர்களுக்கு மிகவும் மோசமான பேய்கள். நாங்க எங்களை எல்லாராலையும் பார்க்க முடியாது. எங்களை பார்க்க முடிஞ்சா அவங்க துக்கத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க எங்களை பார்த்திருக்கீங்க அப்படின்னா இதனுடைய அர்த்தம் நீங்களும் வருத்தத்துல இருக்கீங்க. தட்ஸ் அமேசிங். ஃபார்முலா போட்டு சொல்ல போனா என்னுடைய துக்கத்தை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அப்பதான் அதை நான் சரி பண்ண முடியும். பிரச்சனையை நீங்க தேடுறீங்களா? எங்களுக்கு புரியல. என்னுடைய ரோபோட் கோ. அதாவது உங்களுடைய ரோபோ உங்களுக்கு பிரச்சனையா ஆயிடுச்சு மிஸ்டர் டாக்டர் கிருஷ்ணன். நான் ஒரு சயின்டிஸ்ட். ஃபார்முலா போட்டு நான் ஒரு ரோபோட் பண்ணேன். கோகோ. என்னுடைய பர்பஸ் குழந்தைங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ரோபோட் பண்ணணும்னு நினைச்சேன். ஃபார்முலா போட்டு உருவாக்கியதுக்கு பிறகு அது குழந்தைகளுக்கு உதவும் செஞ்சிச்சு. ஃபார்முலா போட்டு குழந்தைங்க மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. ஃபார்முலா போட்டு
ரோபோ குழந்தைகளுக்கு நண்பன் ஆயிடுச்சு ஃபார்முலா போட்டு. அடா 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 உங்களுடைய ரோபோ ரொம்பவும் எமோஷனலா இன்டெலிஜென்ட்டா இருக்குது. ஆனா இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆக்சுவலி கோகோ மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு ஃபார்முலா போட்டு. இது மாதிரி தான், இந்த உங்களுடைய மெஷின் மாதிரி தான். இப்ப கோகோ தன்னுடைய பர்பஸ் மறந்துடுச்சு, அது முழுசா மாறிடுச்சு. இப்ப வேணும்னே குழந்தைங்களை தொல்லை பண்ணுது. இதை நான் குழந்தைங்களுக்கு உதவி செய்யறதுக்காக உருவாக்குனேன். அது அவங்களுக்கு தொல்லையா மாறிடுச்சு ஃபார்முலா போட்டு. பெற்றோர்களும் குழந்தைகளும் எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. இப்ப என் மேல கோபமா இருக்காங்க, என் மேல கேஸ் போட போறாங்க ஃபார்முலா போட்டு. ஆனா இப்ப கோகோ எங்க இருக்கு? அதைத்தான் நான் தேடிட்டு இருக்கிறேன். இப்ப அது என்னுடைய கண்ட்ரோல்லையும் இல்ல, தெரியல இப்ப என்னென்ன பிரச்சனைய பண்ணிட்டு இருக்குதோ. கோகோவினுடைய புரோகிராமிங் குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அது எங்க கிடைக்கும் அப்படின்னா, எங்க குழந்தைங்க இருக்காங்களோ அங்க கோகோவை கண்டுபிடிக்கலாம். ஆனா இத கண்ட்ரோல்ல எப்படி கொண்டு வர்றது? அதனுடைய சர்க்யூட் முதுகுல இருக்கு, அதுல சின்ன டோர் இருக்கு. அதுல இருந்து பவரை ஆஃப் பண்ணிட்டோம்னா அப்ப நான் அதனுடைய ப்ரோக்ராமிங்க மாத்திடுவேன். ஆனா கோகோ எவ்வளவு ஸ்ட்ராங்னா சர்க்யூட் வரைக்கும் போறதுக்கு அனுமதிக்காது. ரொம்பவும் கடினமான வேலை. கடினமான வேலைகளுக்கு நண்பர்கள் நாங்க. எளிதான வேலையில எந்த ஒரு மகிழ்ச்சியும் இருக்காது. ஹாய் கோகோ, how are you? எங்களை நண்பர்களை ஏத்துக்குவீங்களா? நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ல எனக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் கிடைச்சிருக்கு. நீங்க எனக்கு நண்பர்கள் கிடையாது. ஓவர் அண்ட் அவுட். கோகோ, நான் நினைக்கிறேன் உன்னுடைய டிரான்ஸ்லேஷன் சாஃப்ட்வேர் தவறா இருக்குன்னு. நீங்க தவறு. இன்ஃபேக்ட் நீங்க ஹியூமன்ஸ் கிடையாது. ஓவர் அண்ட் அவுட். சரியா கண்டுபிடிச்சிருக்க கோகோ. இப்ப இதையும் தெரிஞ்சுக்கோ. எங்களுடைய பேச்சை நீ கேட்கல அப்படின்னா நாங்க உன்னைய டிஸ்மேண்டில் பண்ணி பழைய இரும்பு கடைக்கு போட்டுடுவோம். நான் கமாண்ட் பண்றேன், உன்னுடைய சாஃப்ட்வேரை நீ அப்டேட் பண்ணிக்கோ, அதை சரிப்படுத்து. கோகோ இனிமே யாருடைய பேச்சையும் கமாண்டையும் கேட்க மாட்டான். அடடட கோகோ, இது பேய்களுடைய பாஸ். இவர் பேச்சு எல்லாரும் கேட்பாங்க, எவ்ரிபடி. கோகோ இப்ப யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டான். கோகோ இப்ப இங்க இருந்து போவான். ஓவர் அண்ட் அவுட். பக்கேலா தொடங்குங்க. கோகோ ஃப்ரீஸ். கோகோ இங்க பாரு, உன்னுடைய பேலன்ஸ் போகுது. நீ விழுக போற. கோகோ பாரு உன்னுடைய கீழே நிலம் பிளந்துருச்சு. இது பறக்குது. வாங்க பின்னால் போலாம். பகேலா, இத வலையால முடக்கி போடு. பாஸ், இது ஒண்ணுமே பண்ண முடியல பாஸ். இப்ப சர்க்யூட் வரைக்கும் எப்படி போறது? மாயாஜாலத்துல. அப்படின்னா நாம சிறிய உருவம் எடுத்தாகணும். அட பாஸ்,
உள்ள நமக்கு மின்சாரம் பாஞ்சிடுச்சுன்னா நம்மள பிடிச்சிட்டா முட்டாள்களா, நீங்க எப்பயில இருந்து மனிதர்கள் போல பயப்பட ஆரம்பிச்சிருக்கீங்க. இதனுடைய சர்க்யூட்டை நம்ம ஆஃப் பண்ணல அப்படின்னா இது குழந்தைகளை தொல்லைப்படுத்திக்கிட்டே இருக்கும். நாம குழந்தைகளுக்காக எது வேணாலும் செய்யலாம். இத மறக்காதீங்க. இல்ல பாஸ், எல்லாமே ஞாபகம் இருக்கு. தகேலா, இதனுடைய சர்க்யூட்டை நம்ம ஆஃப் பண்ணி ஆகணும். எந்த பட்டனு? இதுவா இருக்கும்? இல்ல, இதா இருக்கும். தகையில நான் சொல்றேன், இதுவா தான் இருக்கும். அம்மா! தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ so much. ஃபார்முலா போட்டு நான் இப்ப கோகோவை ரிப்பேர் பண்ணுவேன். எப்படிப்பட்ட சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுவேன்னா எப்பவுமே மால் ஃபங்க்ஷன் ஆகாது. ஃபார்முலா போட்டு அப்புறம் எப்பவும் குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க. எஸ்